நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் வீடு இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்போம். கண்ணன், வணக்கம். திடீர்னு வீடு எப்படி இடிந்தது கண்ணன்? எவ்வளவு வருடம் பழமையான வீடு? மூதாட்டி தவிர வேற யாராவது இருந்தாங்களா உள்ள? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள அம்பை அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் சீதா திருமலை. சுமார் 60 வயது மதிக்கத்தக்க இந்த மூதாட்டி அவரது பழமையான வீட்டில் வசித்து வந்திருந்தார். இந்த நிலையில தற்போது பெய்த மழை காரணமாக வீட்டின் சுவரானது ஈரமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மூதாட்டி சீதா திருமலை நேற்றிரவு வழக்கம் போல் வீட்டில் தூங்கியிருந்தார். தொடர்ந்து இன்று அதிகாலை திடீரென வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டிற்குள் மூதாட்டி சீதா திருமலை சிக்கிக் கொண்டார். இது குறித்து அப்பகுதியினர் அம்பை தீயணைப்பு நிலைய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அம்பை தீயணைப்பு நிலைய அலுவலர் பலவேசம் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் வீட்டில் இருந்த பொருட்களை அகற்றி மூதாட்டி சீதா திருமலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அங்கு கிடந்த ஈடுபாடுகளை எல்லாத்தையும் அகற்றி தற்போது மூதாட்டியை சடலமாக மீட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த மூதாட்டியின் சடலத்தை கல்லிடைக்குறிச்சி போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து மூதாட்டி இறந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்லிடைக்குறிச்சி பகுதியில் வீடு இடிந்து விழுந்து மூதாட்டி இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.